ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் ரிடக்ஷனை பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் ரெடியூஸ்டு ஸ்டேட் டயக்ராம் ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்டேட் டயக்ராம். இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராமை அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டேட் டயக்ராமில் இருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டேபிளை போடணும். ஸ்டேட் டேபிளை போட்டதுக்கப்புறமா அதில் எது ரிடண்டன்ட் டேர்ம்ஸ் வருது, இல்லை எந்தெந்த ஸ்டேட் ரிப்பீட்டடாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ரிப்பீட்டடாக வர ஸ்டேட்டை நம்ம என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேட் டயக்ராமை போடணும். அதுதான் இந்த ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டேட் டயக்ராமில் இருந்து டோட்டலாக எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ABCDE அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்னா 5 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 ஸ்டேட்ஸ்லேயும் நான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்புட்டோட வேல்யூ என்ன, அவுட்புட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது இன்புட்டு, டினாமினேட்டரில் இருக்கிறது அவுட்புட், அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து 2 வெளியில் போகும். ஓகேவா? ஸோ 2 வெளியில் போகும், இல்லைன்னா 2 அதுக்குள்ளார வந்திருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்னென்ன ஸ்டேட் இருக்கோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் ஸ்டேட்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேட் டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் டேபிளில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ஸ்டேட் இருக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டேட் இருக்கணும், அவுட்புட் இருக்கணும். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் டயக்ராமில் என்னென்ன ஸ்டேட் கொடுத்துருக்காங்களோ, இப்போ இதில் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதிலாக XYZ என்ன வேணாலும் கொடுக்கலாம். அப்போது இந்த ஸ்டேட்குள்ளார என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளை நம்ம கொண்டு வந்து இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? சரி, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ABCDE அதை எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிவிட்டு எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன, ப்ரெசண்ட் A ஸ்டேட்டில் இருக்குது, X is equal to 0ங்கிறப்போ எங்கே போகுது, X is equal to 1ங்கிறப்போ நெக்ஸ்ட் எங்கே போகுது. அதே மாதிரி ப்ரெசண்ட் பார்த்தீங்கன்னா A ஸ்டேட்டு, அவுட்புட் X is equal to 0வாக இருக்கிறப்ப என்ன அவுட்புட் வருது, X is equal to 1ஆக இருக்கிறப்ப என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத எழுத போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த டயக்ராமில் இருந்து நான் ஒன்று சொல்கிறேன், அடுத்தது நீங்களே இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ ப்ரெசண்ட்டாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா A எடுத்துக்கிறோம், ப்ரெசன்ட் ஸ்டேட் A. இப்போ ப்ரெசன்ட் ஸ்டேட் A, அப்போ X is equal to 0. அப்போ 0ங்கிறது இங்கே எக்ஸுங்கிறது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா இன்புட்டை மீன் பண்ணும். அப்போது எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கிறப்போ இது எங்கே போகுது பாருங்கள், இது A. 0வாக இருக்கிறப்ப இது எங்கே போகுது, B ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேவா? அப்போது X is equal to ப்ரெசன்ட் ஸ்டேட் A, X is equal to 0ங்கிறப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, Bக்கு போகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி X is equal to 1ங்கிறப்போ இது எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, C ஸ்டேட்டுக்கு போகுது. அப்போ இங்கே Cன்னு எழுதிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி ப்ரெசன்ட் ஸ்டேட் A, X is equal to 0ங்கிறப்ப Bக்கு போச்சு, அதோட அவுட்புட் என்ன, 0. அப்போ இங்கே அவுட்புட்டோட வேல்யூ 0. அதே மாதிரி X is equal to 1, அது அவுட்புட் எங்கே வேல்யூ எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, C ஸ்டேட்டுக்கு போகுது, அவுட்புட் என்ன வேல்யூ, 0. ஓகேவா? இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்க்கலாமா. ப்ரெசன்ட் ஸ்டேட்டு B, X is equal to 0வாக இருக்கிறப்ப எங்கே போகுது, X is equal to 1ஆக இருக்கிறப்ப எங்கே போகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது B. இப்போ Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 வெளியில் போகுது, 2 சிக்னல் வெளியில் போகுது. அப்போ இங்கே என்ன மீனிங்கு, ஸோ B X is equal to 0வாக இருக்கிறப்ப எங்கே போகுது, Dக்கு போகுது, அதோட அவுட்புட்டோட வேல்யூ என்ன, 1. இப்போ எழுதிடலாமா நம்ம, ப்ரெசன்ட் ஸ்டேட் B X is equal to 0ங்கிறப்போ எந்த ஸ்டேட்டுக்கு போகுது, Dக்கு போகுது, அவுட்புட்டோட வேல்யூ என்ன, 1. ஓகே, அடுத்தது ஸோ B ப்ரெசன்ட் ஸ்டேட் B X is equal to 1ங்கிறப்போ எங்கே போகுது பாருங்கள், Eக்கு போகுது, அதோட அவுட்புட்டோட வேல்யூ என்ன, 0. ஸோ அப்போ இங்கே E அவுட்புட் 0. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி C ஸ்டேட் எடுத்துக்கோங்க. இப்போ Cன்னு எடுக்கிறப்போ 0 0ங்கிறப்ப பாருங்கள் எங்கே இருக்குது, செல்ஃப் லூப், அதே லூப்பில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1ங்கிறப்ப எங்கே போகுது பாருங்கள், Dக்கு வருது. அப்போது C X is equal to 0ங்கிறப்போ Cலேயே இருக்குது, அவுட்புட்டோட வேல்யூ என்ன, 0. அதே மாதிரி X is equal to 1ங்கிறப்ப எங்கே போகுது, D ஸ்டேட்டுக்கு போகுது, அதோட அவுட்புட் என்ன, 1.
ஓகேங்களா? இப்போ அடுத்தது போக்கலாமா? டி. இப்போ டிங்கிறப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ அது டிலேயே தான் இருக்குது. அடுத்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது பாருங்கள், ஏக்கு போகுது. அப்போது டி ப்ரெசன்ட் ஸ்டேட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது, ஏக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 0. அதே மாதிரி டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப டிலேயே தான் இருக்குது. அவுட்புட் வந்து 0. ஓகேங்களா? அடுத்தது இ. இப்போ இ எடுக்கிறப்ப பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்ப சிக்கு போகுது. கரெக்டாக? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்கிறப்ப டிக்கு போகுது. இங்கே அவுட்புட் 1, இங்கே அவுட்புட் வந்து 0. சரிங்களா? இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது, சிக்கு போகுது. அவுட்புட்டு 0. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப எங்கே போகுது, டிக்கு போகுது. அவுட்புட்டோட வேல்யூ 1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸ்டேட் டேபிளை ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டேட் டேபிள்னால் என்னென்ன இருக்கும், ப்ரெசன்ட் ஸ்டேட்டு, நெக்ஸ்ட் ஸ்டேட்டு, அவுட்புட் இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டேட்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஏன் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரே ஸ்டேட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு அப்படின்னா அது தேவையில்லாத ப்ராப்ளம் தான் நமக்கு. அதனால் எந்த டேர்ம் இல்லை எந்த ஸ்டேட் வந்து நமக்கு ரிடண்டண்ட்டாக இருக்கோ அதை நம்ம எலிமினேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அதை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அவுட்புட்டை தான் பார்க்கணும். இப்போ அவுட்புட் வந்து 0 0 இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ 0 0 காம்பினேஷன் வேறு எங்கெங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கேயும் 0 0 காம்பினேஷன் இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது 0 0, இது 0 0. அவுட்புட்டை நம்ம பார்த்துட்டோம். அவுட்புட் ரெண்டும் சேமாக இருக்குது. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரணும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு வரப்போ இங்கே ஏடின்னு இருக்குது, இங்கே என்ன இருக்குது, பிசின்னு இருக்குது. அப்போ ஸ்டேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, எலிமினேட் பண்ண முடியாது. ஓகேவா? அடுத்து வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 0 1 காம்பினேஷன் எடுக்கிறேன். இப்போ 0 1 காம்பினேஷன் எடுக்கிறப்போ எனக்கு இங்கே 0 1 இருக்குது, இங்கேயும் 0 1 இருக்குது. அப்போ ரெண்டு அவுட்புட்டும் சேமாக இருக்கா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் ஸ்டேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், சிடின்னு இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கேயும் சிடின்னு இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்டும் சேமாக இருக்குது, அவுட்புட்டும் சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டை எலிமினேட் பண்ணணும். ஸோ அப்போ இ இஸ் ஈக்குவல் டு என்ன, சி. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இப்போ என்ன பண்ணிக்கலாம், இ ஸ்டேட்டை எலிமினேட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேட் நமக்கு லாஸ்ட்டாக இருக்கோ அந்த ஸ்டேட்டை நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். அப்போ இ இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ஸ்டேட்டில் எங்கெல்லாம் நமக்கு வந்து இ இருக்கோ அங்கே நம்ம என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், சின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டலாக இப்போ எனக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது, 5 ஸ்டேட் இருக்குது. இப்போ அந்த 5 ஸ்டேட்டை இப்போ நான் எத்தனை ஸ்டேட்டாக நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, 4 ஸ்டேட்டாக ரெடியூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த லாஸ்ட்டு ரோ வந்து நான் எனக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். கரெக்டுங்களா? சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதிலேருந்து அப்படியே இந்த ரெடியூஸ்டு ஸ்டேட் டேபிளை ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ரெடியூஸ்டு ஸ்டேட் டேபிளில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை நான் சொன்னேன்ல ஆல்ரெடி 5 இருக்கிறத நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், 4ஆக மாற்றிட்டோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ரெசன்ட் ஸ்டேட்டு வந்து ஏ. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்போ பி இருக்குது, 1ங்கிறப்ப சி இருக்குது. அவுட்புட் வந்து 0 0. அதே மாதிரி பி. ஸோ பி வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு பி. நெக்ஸ்ட் ஸ்டேட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப டி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப இ. அந்த இயை தான் நம்ம வந்து சின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அவுட்புட் வந்து 1 0. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சி. ஸோ சியில் வந்து சிடி இருக்குது. அவுட்புட் என்ன இருக்குது பாருங்கள், 0 1ன்னு இருக்குது. அடுத்தது டி. ஸோ டியில் வந்து ஏ இருக்குது, டி இருக்குது. அவுட்புட் வந்து நமக்கு 0 1. ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கப்புறம் எதை நம்மளால் மினிமைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே 0 0 காம்பினேஷன் இருக்குது, வேறு எதுவும் 0 0 காம்பினேஷன் இல்லை. அதே மாதிரி 0 1 காம்பினேஷன் இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன இருக்குது பாருங்கள், சிடின்னு இருக்குது, இங்கே ஏடின்னு இருக்குது. அப்போ ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதையும் நம்மளால் எலிமினேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு காம்பினேஷன் 1 0. 1 0 காம்பினேஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. இதை வச்சு நம்மளால் எதுவும் ரெடியூஸ் பண்ண முடியாது. அப்போ டோட்டலாக வந்து நமக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது, 4 ஸ்டேட் இருக்குது. இப்போ இந்த 4 ஸ்டேட்டை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டேட் டயக்ராம் போடணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேட் டயக்ராம் எப்படி போடணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 ஸ்டேட்டை போட்டிருக்குங்க. ஏபிசிடின்னு 4 போட்டுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது, பிக்கு போகுது. பாருங்கள், ஏ ப்ரெசண்ட்டு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது, பிக்கு போகுது. அதோட அவுட்புட் என்ன, 0.
அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப எங்கே போகுது, சிக்கு போகுது. அதோட அவுட்புட் என்ன, 0. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் ஏ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ சிக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 0. இதே மாதிரி பி. ஸோ பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப டிக்கு போகுது. அதோட அவுட்புட் என்னது, 1. ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட் பி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப டிக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 1. அதே மாதிரி பி வந்து ப்ரெசன்ட் ஸ்டேட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ சி ஸ்டேட்டுக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 0. சரிங்களா. அடுத்தது சிக்கு வரும். ஸோ சிக்கு வரப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப சிலியே தான் இருக்குது. அவுட்புட் என்னது, 0. அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்ப அது எங்கே போகுது, டிக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 1. இப்போ அடுத்தது டி ஸ்டேட். ஸோ டி ஸ்டேட்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறப்ப எங்கே போகுது பாருங்கள், ஏக்கு போகுது. அதோட அவுட்புட் வந்து 0. அடுத்தது டி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ டிலேயே தான் இருக்குது. அதோட அவுட்புட் என்ன, நமக்கு 1. ஓகேங்களா. 1 இங்கே வரணும், செல்ஃப் தானே இது. டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1ங்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து இங்கே 1ன்னு வந்துடும். சாரி, நம்ம இங்கே எடுத்து எழுதினப்போ தப்பாக எழுதியிருக்கோம். இந்த டேபிளில் இருந்து இங்கே 0 தான். இங்கே பாருங்கள், இந்த டேபிளில் பார்க்குறப்ப நமக்கு வந்து டியில் வந்து ஏடி 00 தான். இங்கே எடுத்து எழுதினப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இங்கே டி தான், இங்கே டியில் வந்து 0 தான். அப்போ இங்கே கரெக்ட், இங்கே 0. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ்ட் ஸ்டேட் டயக்ராம். அப்போ நமக்கு பெரிய டயக்ராம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டேட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டேட்ஸை ரெடியூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டயக்ராம் போடலாம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.